ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தாங்க. என்னென்னு பார்க்கலாமா? வாழைத்தண்டு சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீட்டில் தேங்காய் சட்னி வச்சா, இன்றைக்கும் தேங்காய் சட்னியா அப்படின்னு ஒரு சவுண்டு. தக்காளி சட்னி வச்சா, தக்காளி சட்னியா அப்படின்னு வாய்ஸ் ரொம்ப டவுன் ஆகுது. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி வச்சு உல்ட்டாவாக நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதாங்க இந்த வாழைத்தண்டு சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா 50 மில்லி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் வடக்கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுக்கலாம். அடுத்து சேர்க்குறமான ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா கருவேப்பிலை தாங்க. சமையலில் அந்த கருவேப்பிலையை பார்த்தாலே பொறுக்கி எடுத்து வச்சுருவோம். ஆனால் நம்ம அந்த சட்னி இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 பல் போல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். எல்லாமே பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் இரும்பு சத்து, நார் சத்துக்கள் ஏராளம். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை சார்ந்தது எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல், அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் எல்லாத்துக்குமே இந்த வாழைத்தண்டு ஒரு சிறந்த மருந்து. ஸோ நம்ம வாழைத்தண்டை வாரத்தில் 2 தடவை சேர்த்துக்கலாம். நம்ம பொரியல் பண்ணும்போது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி நார் எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த சட்னிக்கு வட்டமாக அப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா நார் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வேலையும் ரொம்ப சுலபம். வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி சட்னி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எப்படி சாப்பிட்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழைத்தண்டு நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 போல் தக்காளி நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் தாங்க, நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா ஆறவும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். 1/4 முடி போல் தேங்காய் குட்டி குட்டியாக அந்த சில்லை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வாழைத்தண்டு சட்னி ரெடி. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.